ஆன்மீக சொற்பொழிவு சத்சங்கம் நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று இனிய மாலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பிக்கிறோம். நமது மாணவரோ அகில பாரதிய சன்னியாசிகள் சங்க நிறுவனர் சுவாமி தவத்திரு ராமானந்த் மகாராஜ் அவர்கள் அவருடைய சனாதன தர்ம ஆசிரமம் ஒகேனக்கலில் இருந்து நமக்கெல்லாம் இந்த புத்தாண்டிலே ஆசீர்வதிக்கவும் சமீபத்திலே சூரியன் எப்பமில் நமக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார். அவர்களுடைய பொன்னார் பாதங்களிலே மலர் பாதங்களிலே என்னுடைய நமஸ்காரங்களை நான் சமர்ப்பிக்கிறோம். சுவாமி அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் சுவாமி அவர்கள் மௌனத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி காலம் மட்டும் சுவாமி அவர்கள் மௌனத்தில் இருந்து நமக்கெல்லாம் அருணரை வழங்கியிருக்கிறார். இன்றைக்கு சுவாமி மௌனம். ஆகவே கடைசியாக எல்லாரும் அவர்கள் வரலாசை பெற்றுக் கொள்ளலாம். நன்றி. Thank you.
எப்பேற்பட்ட ஜீவராசியாக இருந்தாலுமே முதல்ல ரொம்ப முக்கியமான இரண்டு என்ன சொன்னா, ஒன்று காற்று, இன்னொன்று நீர். இந்த நீர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கைங்கிறதே இல்லை. இந்த நீர்நிலைகளுக்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நதிகளுக்கும் சென்று அந்த நதிகளை அன்னையாக பாவித்து, தெய்வமாக பாவித்து, அந்த நதிகளை பார்க்கும் பொழுதெல்லாம் வணங்கி, நதிகளுக்கு பூஜை செய்து, மேலும் மேலும் நதிகள் சந்தோஷமா இருந்தாலும் நாம் சந்தோஷமா இருந்தது. அந்த நதிகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய மகாரிஷி ராமானந்த சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்ததே யாருமே நினைக்காத செயல். கங்கைக்கு ஆரத்தி நடந்துட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு அது மாதிரி ஒரு ஆரத்தி நம்முடைய காவிரிக்கோ, நம்முடைய வைகைக்கோ, நம்முடைய பாலாற்றுக்கோ, திருமணி முத்தாருக்கோ நடக்கும் என்று கனவிலும் நாம் எதிர்பார்த்ததில்லை. அந்த கனவினை நனவாக்கிய பெருந்தகை ராமானந்த சுவாமி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, திருமணி முத்தாறு சாக்கடையாக ஓடிக்கொண்டிருந்த திருமணி முத்தாறு
காரணத்தினால் சற்றே மனம் தளர்ந்து மீண்டும் நதியாக ஓடத் தொடங்கி. ஆறு என்றால் என்ன? நாம் எல்லாம் சொல்றோம் காவேரி ஆறு, கங்கை ஆறு. ஆறு இல்லை, அரு. அரு என்னும் பார்த்ததான் ஆறுன்னு தெரியுது. அரு என்றால் என்ன அர்த்தம்னா நிலத்தை அறுத்து கொண்டு ஓடுவதால் அது அரு. காவேரி அரு, கங்கை அரு. பேச்சு வழக்கில் காவேரி ஆறு ஆறு ஆறு. நதினா என்ன? ஓடக்கூடிய நீர் எதுவுமே நதி கிடையாது. அதெல்லாம் சாப்பிட்டா இருக்கு. சூரியன் உதிக்கும் திசையிலே தொடங்கி சூரியன் மறையும் திசை வரை ஓடுவது. அதாவது கிழக்குல தோன்றணும், கிழக்குல தோன்றி மேற்கு பார்த்து ஓடணும். மேற்கு பார்த்து ஓடி மேற்கிலே கடலிலே தக்கவிட்டால் அதுதான் நதி. மற்ற திசைகளில் தோன்றினால் அது நதி அல்ல. அதே போல மேற்கு திசையில தோன்றி சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய திசையிலே தோன்றி சூரியன் உதிக்கக்கூடிய திசையிலே கடலில் கலப்பதற்கு பெயர் நதம். எவ்வளவு வேறுபாடு இருக்கு, நமக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. நதினா எல்லாம் பொதுவாக நதி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்ந்தால் அது நதி, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்ந்தால் அது நதம். இப்படியாக பல்வேறு பாகுபாடுகள் பிரித்திருக்கிறார். பாரத கண்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 நதிகள். இந்த 7 நதிகள் புண்ணிய நதிகள் மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தையே குறைக்கக்கூடிய நதிகள். கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி நர்மதே சிந்து காவேரி. கங்கை யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி. இந்த சப்த கன்னிகள் பாரத நாட்டினுடைய ஆதாரம். பாரத நாட்டுக்கே ஒரு பெரிய பெருமையை ஏற்படுத்தக்கூடியது. பாரத நாட்டில் இன்றைக்கும் அவங்க சொல்லுவாங்க, நாகரீக தொட்டில்கள். ஒரு நாட்டினுடைய நாகரிகம் எங்கு வளர்கிறது என்றால் அது ஆற்றுக் கொள்கையை தான். இன்னைக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தை பெருமையா பேசுவோம். ஏன்னா சிந்து கடற்கரை, சிந்துவினுடைய கரையிலே அமைந்த நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். நம்முடைய நாகரிகம் உலகத்திற்கே பெயர் போன்றது. உலகத்துல புல் புண்டே முளைக்காதப்பவே முளைத்தது தமிழ்னு சொல்றாங்க. புல் புண்டே முளைக்கிறதுக்கு முன்னாலேயே தமிழ் என்ற ஒரு மொழி முளைத்தது என்றால் அப்பொழுது நம்முடைய நாகரிகம் எவ்வளவு சிறந்ததாக இருந்திருக்க வேண்டும். நம்முடைய நாகரிகத்துக்கு இணையானது எதுவுமே இல்லை. அவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க நாடு பாரத நாடு. அதனால்தான் அத்தனை நாட்டுக்காரர்களும் நம்ம மேல படையெடுத்து இங்கிருந்து சொல்லிட்டு நல்ல பழம் இருக்கக்கூடிய மரத்துக்கு தான் கல்லடி விடும். மிகச் சிறந்த நாடு பாரத நாடு, செல்வந்த நாடு பாரத நாடு. இன்னைக்கு சொல்ல அமெரிக்கா பயங்கர பணக்கார நாடு, ரஷ்யா பயங்கர பணக்கார நாடு, இல்லவே இல்லை. எல்லாம் இங்க இருந்து நாம போட்ட பிச்சை, இங்க இருந்து எடுத்து திருடிட்டு போனது. அத்தனை திறமைகளும் இங்கிருந்து போனது. இன்னைக்கு சொல்றா பூமி உருண்டன்ட்டு, அத 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு விஷயங்களுமே இன்னைக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம ராமாயணத்துல எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தின ராமாயணம், இலங்கையிலிருந்து ராமன் 14 மணி நேரத்திலே புஷ்பக விமானத்திலே அயோத்திக்கு சென்றான். இலங்கை எங்க இருக்கா, அயோத்தி எங்க இருக்கு? இன்னைக்கு நேர கணக்கு கால்குலேட் பண்ணா அதே 14 மணி நேரம் ஆகுது அங்க இருந்து இலங்கைக்கு வர்றது, உத்தரப்பிரதேச. ஆக அப்பவே விமானங்கள்ல இருந்து எல்லாமே இருந்திருக்கு. மாயக்கண்ணாடி இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம டிவிங்கிறோம், எங்கேயோ ஒருத்தர் நடிக்கிறான், அதை நம்ம டிவியில பாக்குறோம். திரௌபதி துகில் புரியறத, மகாபாரதத்துல துகில் புரியறத கிருஷ்ணன் வந்து மாயக்கண்ணாடியில இங்க பார்த்துட்டு இருக்கான். துவாரகையில் எப்படி முடிஞ்சது? அப்ப அன்னைக்கு டிவி இருந்தது, எல்லாமே அன்று இருந்தது. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நாகரிகம், நம்முடைய அறிவியல் இதுக்கெல்லாம் இன்னைக்கும் கணிதத்துக்கு தந்தை ராமானுஜன் தானே. எவ்வளவு வேணா கணக்கு போட, எவ்வளவு வேணா கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண, அதுக்கு தந்தை ராமானுஜன் தான். வானவியலுக்கு தந்தை ஆரியபட்டர் தான். மருத்துவத்துக்கு தந்தை தன்வந்திரி தான். நம்ம ஆளுங்க தான். ஆனா நமக்கு நம்முடைய புகழ் தெரிவதில்லை.
நாட்டுல இருந்து போனதுங்கிற ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்த்தா போதும். துர்முகன் ஒரு அரக்கன். இந்த அரக்கனுக்கு என்ன அரக்க குணம் என்றாலே என்ன? தான் தான் பெரியவன், தனக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாம் தனக்கு கீழ் அப்படி யாரும் நினைச்சாலுமே அவன் அரக்கன் தான். தான் என்ற கர்வம் எவனிடம் வருகிறதோ அவன் அரக்கன். இந்த துர்முகன் என்பவனும் ஒரு அரக்கன். அவனுக்கு மனசுல ரொம்ப ஆசை, உலகத்தை மட்டும் இல்லை, உலகத்தையும் தன்னுடைய கைகளை கொண்டு வர வேண்டும். உலகத்தையும் கைகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அதற்கான சக்தி கிடைக்கணும் என்றால் என்ன பண்ணணும்? தவம் இருக்கணும். தவம் இருக்கிறதுக்கு ராட்சசகுணம் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. இருந்தாலும் பேராசை, எப்படியாவது ஜெயிச்சாலும் அதுக்காக நாம் எவ்வளவு வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அந்த துர்முகன் என்ன பண்ணா, சிவனை நோக்கி கடும் விரதம். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். தவம் பண்ணான். சிவாய நம சிவாய, ஓம் 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 நம சிவாய. கடவுளையே இலக்கிய மனதியாளர் சிவபெருமான். சிவாதிமா நீ 2 தடவை சொன்னா போதும் இலகி போயிடுவார். அப்போ நம்மள குழந்தை கூப்பிடுவாங்க. சின்ன ஒரு தமாஷா சொல்லுவாங்க சின்ன வயசுல எங்க பாட்டி. ஒரு நாள் கோவில்ல 2 புஞ்சம் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த புஞ்சன்காரனுக்கு வெத்தலை போடுற பழக்கம் உண்டு. ஒரு கோவில் தூண் பக்கத்தில் உட்காந்து எங்களை மாதிரி அடிக்கடி வெத்தலை போடுவார் பழக்கம். நல்ல வெத்தலையை வச்சு சுண்ணாம்பு எடுத்து தரேன் எடுத்து மடிச்சு வயல போட்டேன். கையில வித்தியாசம் சுண்ணாம்பு இருக்குல்ல, அந்த சுண்ணாம்பு எப்படி அந்த தூண்ல தரலாம். உடனே பார்வதி கேட்டாலும் கொஞ்சமான டீசல் இருக்க இந்த ஆளுக்கு கோவில் கூட பண்ணாங்க. இந்த சுண்ணாம்பு நான் எச்சில் பண்ண சுண்ணாம்பு எடுத்து இந்த தூண்ல தரவானே என்றால் உடனே சிவபெருமான் சொன்னான், அப்படி நினைக்காத பார்வதி, என்னோட பக்தன் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா என்னோட தூணுக்கு சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னுடைய தூணுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறானா, கொஞ்சம் கொஞ்சமா சுண்ணாம்பு அடிக்கிறானா. எப்பேற்பட்ட மனது. ஆக சிவபெருமான் போன்ற இலக்கிய மக்கள் அதனாலேயே அவர் நிறைய கஷ்டப்பட்டார். பரத கொடுத்துட்டு அந்த அசுரனாலேயே எங்கேயோ ஓடி போகி அவதாரம்ல அதனால தான் நடந்தது. கவர்னா சிவபெருமான் முன்னால தோன்றினார். என்ன பார்க்கணும் சுவாமி, 3 உலகமும் என்னுடைய கட்டளைக்கு அடிப்படைய வேண்டும். தேவலோகமாகட்டும் பாதாள லோகமாகட்டும் அத்தனை லோகங்களும் என்னுடைய ஆட்சிக்குள்ள வரணும். அவ்வளவுதான் அந்த கொடுத்துட்டார். அவ்வளவுதான். இது வரைக்கும் சாந்த குணமா தவம் பண்ணிட்டு இருந்த அரக்கனுடைய ஒரிஜினல் முகம் இப்பொழுது தெரிய ஆரம்பித்தது. ஒரிஜினல் முகம் வந்துருச்சு. அவ்வளவுதான் அரக்க குணம். யாரா இனிமே என்னை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நேரா போறான். ஒவ்வொரு உலகத்தையும் தன்னுடைய கைகளை கொண்டு வரான். தேவலோகத்துக்கு போறான். தேவலோகத்துக்கு இவன் வரான், துர்முகன் வரான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் என்ன பண்ணான் தேவேந்திரன், பின்னங்கால் பிடவில கூட ஓடி ஒழிஞ்சிட்டான். அதே போல் வருணன் நேரா போய் கருமேக கூட்டங்களுக்கு
பண்ணிட்டான். தேவர்கள் அத்தனை பேரையுமே கைது பண்ணிட்டான் ஒரு உண்டு. அத்தனை பேரும். ஆனா தேவேந்திரன், தேவர்களுடைய தலைவனான தேவேந்திரனை காணுமே. தன்னுடைய படையை விட்டு 4 வகை படையை விட்டு அஷ்ட திக்குகளையும் தேடுறான். எங்க தேடியும் கிடைக்கல. வருணனை தேடுறான், வருணனும் கிடைக்கல. இந்த தேடுதல் வந்து கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் நடக்குது. தேடி தேடி பார்க்கலாம், தலிச்சு போய் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்க போய் சமயத்துல பாரதத்துல தென்மேற்கு பகுதியில பிரம்மகிரின்னு ஒரு கிரி, அழகுன்னா அழகா, அதனுடைய அழகு வர்ணிக்கவே முடியாதான். மலையை பார்த்தா மரகங்கள் பறித்த மலை போல இருக்கும். அடர்ந்த மரங்கள், அடர்ந்த காடுகள். அந்த காட்டுக்குள்ள ஒரு அருமையான காட்டுவாசிகள். காட்டுவாசிகள்னா நாகரிகமற்ற காட்டுவாசிகள் அல்ல, நாகரிகமான காட்டுவாசிகள். அத்தனை பேரும் தேவபக்தர்கள். அவர்கள் தான் இந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த தேவபக்தர்களுக்கு நடுவில் குடகு மலையில, பிரம்மகிரிங்கிறது குடகு மலை, அந்த குடகு மலையில பிரம்மகிரியில இந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. இதை வந்து இந்த அசுரர்களுடைய படைத்தலைவர் போய் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா என்ன பண்ணினாலுமே அவங்களால அங்க போய் தேடுறாங்க. ஆனா இந்திரன் கிடைக்க மாட்டேங்கிறான். இந்திரன் அவங்க அந்த ஜனங்கள் வந்து அவ்வளவு இது நேர்மை. இந்திரனுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க, உன்னை வந்து நாங்கள் காப்பாற்றணும் வாக்கு கொடுத்துட்டாங்க, காப்பாற்றுறாங்க. இந்திரனை வந்து அந்த அசுரனால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ ஒரே ஒரு வழி. என்ன வழி? இவங்க எல்லாம் இவ்வளவு பசுமையா இருக்கிறதால இவ்வளவு அத்தனை செல்வங்களும் குடிச்சு கிடக்கும். இதெல்லாம் இருக்கிறதால இது வறண்டு போனா என்ன? இந்த இடத்த எப்படி அவங்க காலி பண்ணித்தானே ஆகணும். அது மாதிரி சமயத்துல இந்திரன் வந்து நம்மகிட்ட ஒப்படைச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. கணக்கு போட்டு என்னாச்சு? இப்ப வர்ணனை படிச்சா வர்ணனை வந்து ஈஸியா படிக்க முடியும். என்ன பண்ணா? தன்னுடைய இதைகளை எல்லாம் தளர்த்திக்கிட்டு வருணனை வணங்கினான். வருணா, அனைவரும் என்னுடைய கைக்குள்ள இருக்காங்க, ஆனா நீ மட்டும் என் கைக்கு மாட்ட மாட்டேங்கிற. என்னை மன்னிச்சிரு, உன்னாலே எனக்கு ஒரு காரியம் ஆகும், நீ கண் முன்னால வா அப்படின்னு. அப்போ வருணன் எதிரில் வருணன் ஒரு சொல்றான், உன்னாலே எனக்கு ஒரு காரியம் ஆகும். என்னால உனக்கு ஒரு காரியம் ஆகும்னா என்ன எந்த காலத்தையும் நீ கட்டுப்படுத்தக்கூடாது. சரி, நான் உன்னை கட்டுப்படுத்தல. நீ சுதந்திரமாகி நான் எப்படி சுதந்திரமா இருக்கணும் அதே மாதிரி நீ சுதந்திரமா இரு. நான் உன்னை கட்டுப்படுத்தல. ஆனா எனக்காக நீ ஒரு காரியம் பண்ண. என்ன காரியம்? பிரம்மகிரி, பாரதத்தின் தென் திசையிலே இருக்கக்கூடிய பிரம்மகிரி மிகுந்த செல்வ செழிப்போட இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் இது காரணமே, இது செல்வ செழிப்பா இருக்குன்னா இது காரணம் வருணனாகி மாதம் மாதிரி பெய்யறதா தான் அது செல்வ செழிப்பா இருக்கு. நீ இனிமேல் நான் சொல்ற வரைக்கும் இங்க வந்து நீ வந்து பொழியக்கூடாது, இந்த இடம் பறந்து போகணும். வருணன் நிறுத்திடலாம். வருணன் நிறுத்தினா உடனே வருணன் போயிடுமா? இவனுடைய கண்ட்ரோல்ல தான் சூரியன் இருக்கு. சூரியன் என்ற சொல்லி அந்த இடத்துல நீ பொறுத்து பயங்கர அனலை கொடுக்கணும். எல்லாம் பரல பறந்து போக ஆரம்பிச்சிச்சு. மரம், செடி, கொடிகள் எல்லாம் பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. பாறைகள் எல்லாம் வெயிலினுடைய வெப்பம் தாங்காம செதற ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்றதுங்கிறதே தெரியல. பூமியெல்லாம் பிளவா, காப்பாற்றுறதுக்கு வசதி இல்லை, தண்ணிக்கு இடம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த ஜனங்கள் வந்து என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு நகர ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்திரனை இந்த பூமுகன் படிச்சிடலாம், கைது பண்ணிடலாம், கைது பண்ண. இதோட இந்த கதையை முடிச்சிடலாம். இப்போ இந்த இடம் வந்து அவ்வளவு வேதனையா இருக்கு, பார்க்கறவங்களுக்கு தான் பயங்கர வேதனையா இருக்கு. அந்த மக்கள் எல்லாமே என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியா ஒரு நாள் அகத்தியர் வர்றாரு. அகத்தியரை பார்த்து அகத்தியருடைய காலில் விழுகிறாங்க. இவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், இவ்வளவு செல்வதையும் கூட இருந்தோம், யார் செய்த பாவமோ யார் செய்த துரோகமோ தெரியல, இது மாதிரி வறண்டு போயிடுச்சு எங்களுடைய இடம். எங்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, ரொம்ப சிரமப்படுறோம், குற்றுயிரும் துளையுமா இருக்கும். பெரிய மகா ரிஷி நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும்.
அகஸ்தியர் மென்மையானவர். நம்ம சுவாமி இருந்தாரு, பயங்கர மென்மையான. அடுத்து மற்றவங்க கஷ்டப்பட்டா தாங்காது, மனசு தாங்காது. மற்றவங்க கஷ்டப்பட்டா அவருக்கு என்னன்னு தனி வை. உடனே என்ன பண்றாரு, நேரம் சிவபெருமான் போறாரு. சிவபெருமான் போயிட்டு இது மாதிரி குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறது என்னால தாங்க முடியல, என்னாலேயே தாங்க முடியலன்னா ஒன்னால தாங்க முடியுமா, நீ ஏன் இன்னும் கருணை முடியாம இருக்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் தன்னுடைய தலையில் இருந்த கங்கையிலிருந்து ஒரு பிடியை அள்ளி அகத்தியருடைய கமண்டலத்தில் போனார். கங்கையிலிருந்து தோன்றியவர் தான் காரணம். அகத்தியர் என்ன பண்றாரு, அந்த கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு வர, எடுத்துட்டு வந்து இவரை நினைத்த இடம் வேற. அந்த இவர் வந்து இந்த இதுல இருக்கக்கூடிய கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தண்ணிய வேற ஒரு இடத்துல விடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு. இவர் மலை மேல விடணுங்கிற எண்ணம் இவரு கிடையாது. நேரம் குடுகுமலைக்கு மேல வர்றாரு. காலையில விடிஞ்சிருக்கு. சரி, காலையில எழுந்திரிச்சோடனே எல்லாருக்குமே இந்த காலை கடன்கள்லாம் இருக்கு, காலை கடன் சந்தியாவந்தங்கள் எல்லாம் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றாரு, கமண்டலத்தை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு இவரு சந்தியாவந்தம் செய்ய போறாரு. இதையெல்லாம் பார்த்து பின்தொடர்ந்து வந்த விநாயகரானவர் ஏழ முகத்தால் மூச்சிக வானத்தில் வர அவர் என்ன பண்றாரு, ஒரு காக்கையினுடைய உருவத்துல வந்து அதை தட்டி விட்டார். அப்பொழுதுதான் அகத்திற்கு கோபம், ஐயோ தட்டி விட்டானே, வேகமா இதுதான் இறைவனுடைய சங்கல்பம். இந்த இடத்தில் தான் காவிரி உற்பத்தி ஆகும். இது இறைவனுடைய சங்கல்பம், சிவனுடைய சங்கல்பம். அதனால்தான் அகத்தியர் ஒரு காகத்தின் வடிவிலே வந்து காவிரி உருவானதால அதனுடைய பேர் காகவிரி. காகத்தால் விரிந்து ஓடியவள், அதனால்தான் அவருடைய பேர் காகவிரி. அந்த காகவிரிங்கிறது தான் காவிரி அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பெயர். இது மாதிரி ஒரு கதை. இது இல்லாம இன்னொரு கதையும், அகத்தியர் வந்து அகத்தியருடைய மனைவிதான் காவிரிங்கிறதுக்கு என்ன ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா, அகத்தியர் ரிஷியான பின்னாடி தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு நினைப்பு வரும். அவர் மனசுல எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, தான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு வந்து அழகான ஸ்திரியா இருக்கணும். எப்படி இருக்கணும், மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். சக்கரை துப்பா காலு விஹரிதி, சக்கரை துப்பா காலு விஹரிதி, சுத்தமானதா பூஜையமே, சக்கரை துப்பா காலு விஹரிதி, சுத்தமானதா பூஜையமே, அக்கரையுள்ள நிரஞ்சனா, அக்கரையுள்ள நிரஞ்சனா, துக்கபுரந்தர வினதனா, வித்தியாசம் தெரியாது. மகாலட்சுமி யாரு இவை யாருன்னு தெரியாது. அதனால யோசிச்சார். ஒவ்வொரு உறுப்பும், கூந்தல் வந்து எந்த ஒரு விலங்குக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு பார்த்தாரு. அந்த விலங்கினுடைய கூந்தல், எந்த விலங்கினுடைய கண்கள் ரொம்ப அழகா இருக்கும்னு பார்த்தாரு. அந்த விலங்கினுடைய கண், எந்த விலங்கினுடைய மூக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு பார்த்தாரு. அந்த மூக்கு, வாய், ஒவ்வொன்றா உலகிலேயே எது ரொம்ப அழகான உறுப்புகளுடைய விலங்குகளோ அந்தந்த உறுப்புகளை அந்தந்த விலங்குல இருந்து எடுத்து ஒரு குழந்தையை உருவமைத்தார். அந்த குழந்தைக்கு பேர் தான் லோகமுத்ரா. அந்த குழந்தையை தான் வளர்க்க முடியாது. அங்க பக்கத்துல ஒரு விஜேந்திர நாடு, அந்த நாட்டு மன்னன் கொண்டு போய் இந்த குழந்தைய வளர, இந்த குழந்தைய நீ உன்னுடைய குழந்தையா நினைச்சு வளர, நான் கேட்கும்போது எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அங்க லோகமுத்ரா வளரா. லோகமுத்ரா வளர வளர அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த கவி. ரொம்ப அழகா கவிதை எழுதுவாங்க, பயங்கர டேலண்ட்.
அவன் இறைவனிடம் ஒரு வாரம் கேட்கிறான், எனக்கு 2 உரு வேண்டும். ஒரு உருவால் நான் உலகத்து மக்களை காக்க வேண்டும், இன்னொரு உருவால் நான் உலகத்து மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும். எப்படி? ஒரு உருவால அப்போ சிவன் கொடுக்கிற வரம் தான், நீ ஒரு பாதி நீராக மாறுவாய், நீராக மாறி காவிரி என்ற பெயருடன் இந்த உலகை ரட்சிப்பாய். மறுபாதி ஒரு மிகச்சிறந்த ரிஷி பத்னியாக மாறி இந்த உலகத்திற்கு தேவையானவற்றை எல்லாம் செய்வாய், வேதங்களுக்கு சமமான வேதங்கள் படைப்பாய். இப்போ கரெக்டான நேரம் வருது. லோகமுத்ரா என்ன பண்றா? லோகமுத்ரா வந்து அகத்தியர் பேர் கேட்கிறாரு. அந்த மன்னன் கொடுத்தாரா லோகமுத்ரா கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். கல்யாணம் முடிந்ததை தவிர்த்து இந்த லோகமுத்ரா அவருடைய அகத்தியரின் ஆதைக்கு இணங்கவே இல்லை. அகத்தியருக்கு மனைவியாக என்னென்ன பணிவிடைகள் செய்யணுமோ அத்தனையும் குறைவர செய்வாள். ஒரு பணிவிடாம அனைத்து பணிகளையும் குறைவர செய்வாள். ஆனா அவருடைய ஆதைக்கு மட்டும் இணங்கவே. இப்படியே நாட்கள் போயிட்டு அகத்தியருக்கு ஒரு மகன் வேணும் என்கின்ற ஒரு ஆசை. அப்ப என்ன பண்றாரு? லோகமுத்ரா கேட்கிறார், என்னுடைய மனைவியான பின்னாடி நான் என்ன சொல்லணும், என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கடமை. அப்படி இருக்கும்போது ஏன் இது மாதிரி வரல, ஏன் என் கூட மனைவியா நீ இணங்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் சொல்ற, நான் பிறந்தது ஒரு அரச குலத்தில், வளர்ந்தது அரசர் குலத்தில். பட்டாடை, நகை நட்டுக்கள், செல்வம் என்று ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வளர்ந்து என்ன வந்து ஒண்ணுமே இல்லாம இங்க வந்து ஒரு மரபுரி தெரிந்துகிட்ட ரிஷி பத்னியா வாழச்சு. இந்த ரிஷி பத்னி வாழ்க்கை வந்து எனக்கு வந்து ரிஷி பத்னியாவே இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ரிஷி பத்னின்னா நீ எப்படி வந்து சகலத்தையும் விட்டுட்டு இருக்கியோ அதே மாதிரி நானும் சகலத்தையும் விட்டுட்டு இருக்கேன். எல்லா ஆசைகளையும் தோன்று நான் வந்து உன்னுடன் மனைவியாக வாழ வேண்டும் என்றால் மீண்டும் எனக்கு செல்வம் வர வேண்டாம், அந்த செல்வத்தை நீ திருப்பி கொடுக்க மாட்டான்னு நினைச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு வைராக்கியம். அந்த அம்மாவுடைய வாழ்விய ஃபுல்லா இந்த ரிஷிபத்தினுடைய எண்ணங்கள் ஃபுல்லா வேதங்கள் 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 வேதங்களை நிறைய படிக்கணும், கருத்து குடிக்கணும், நிறைய எழுதணும். இது மாதிரி இப்ப என்ன பண்றாரு அகத்தியர்? எப்படி தன்னுடைய ரிஷியை விட்டுட்டு திருப்பி போய் செல்வந்தராகிறதுக்காக போய் என்ன பண்ண முடியும் அவரால்? அவருடைய ஏதோ ரிஷி அன்றாட வேலை, டெய்லி பிச்சை எடுக்கிறது, சாப்பிட்றது, ரோட்ல கிடைக்கிற மரங்கள் இருக்கிற பழங்களை சாப்பிட்றது, இப்படிதான். இந்த சமயத்துல அவருக்கிட்டே வாதாபிங்கிற ஒரு அரக்கன், அவனும் அவனுடைய தம்பி 2 பேரும் என்ன வேலை அப்படின்னு சொன்னா, அவனுடைய தம்பி வந்து எருமையாக மாறுவான். இவங்க வீட்டுக்கு யாராவது அந்த பக்கம் ரிஷிகள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரிஷிகளை வரவேற்று இவங்க 2 பேரும் மாறுவேடத்துல போய் ரிஷிகளை வரவேற்று உட்காருங்க, எங்க வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும். இவன் எருமையா மாறினோன்னு அந்த எருமையை வெட்டி அந்த எருமையினுடைய மாமிசத்தை கரியாக சமைத்து அந்த ரிஷிகளுக்கு உணவா பரிமாறுவார். அந்த ரிஷிகள் நிம்மதியா சாப்பிட்டு முடிச்ச உடனே இவன் கூப்பிடுவான், வாதாபி வெளியில வா அப்படின்னா. உடனே அந்த அரக்கனுக்கு உயிர் வந்துடும், அந்த வயிற்றை பிரிச்சுட்டு வெளில வந்துடும். அந்த ரிஷிகளை இவங்க சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு கொடூரம். இவங்க வந்து பயங்கர செல்வ செழிப்பு, எக்கச்சக்கமான செல்வ செழிப்பு. அப்போ அகத்தியர் என்ன பண்றாரு, அந்த வழியா வரும்பொழுது அகத்தியரையும் இவங்க பாத்துறாங்க. அகத்தியர்கிட்ட இதே விளையாட்டு. ஆனா அகத்தியர் முற்றும் வரை எல்லாம் தெரியும், இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது. சரி, இதே மாதிரி நடக்குது. எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்ட உடனே வாதாபி வெளியில வா, நான் கூப்பிடுறான். வாதாபி ஜீரணம் மஸ்தூன்னு கூப்பிடுறான். வாதாபி வெளியில வா, வாதாபி வெளியில வா. என்ன வாதாபி வர்றது? அதான் ஜீரணம் ஆயிடுச்சு. அப்போ காலில் வந்து வணங்குறான், என்னுடைய தம்பி இல்லாம நான் என்ன உயிர் வாழ மாட்டேன், இந்தாங்க இதெல்லாம் என்னோட சொத்துக்கள், இந்த சொத்துக்கள்லாம் நீங்க ஆண்டு அனுபவிங்க, நானும் உயிரை விட்டுறேன்னு சொல்லி அவன் உயிரை விட்டுறான். ஆச்சா, அத்தனை சொத்துக்கள் கிடைக்கும். அந்த அத்தனை சொத்துக்களை பார்த்த உடனே லோகமுத்ரா அகத்தியனுடைய ஆசைக்கு இணங்குறார். அதற்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு பையன் போறான். அதற்கு பின்னாடி என்ன லோகமுத்ரா இன்னைக்கு வந்து நம்ம லலிதா சகஸ்ரநாமம் இவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோமே, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை உருவாக்கினதே லோகமுத்ராவும் அகத்தியரும் சேர்ந்தது. பகவானுக்கு 1000 நாமங்கள்.
சமயத்துல லோகமுத்ரா வந்து இருக்கிறது இல்லை. அகத்தியர் பலதடவை கூப்பிடுறாரு, லோகமுத்ரா வர்றதில்லை. கோபத்துல என்ன பண்றாரு, அவங்க சுருக்கி தன்னுடைய கமெண்ட்ல சொல்றாரு, என் பேச்சே நீ கேட்க மாட்டேங்கிற, இனிமே இதுக்குள்ள திரையை நீ அடக்கிடு அப்படின்னு. அதே கொண்டு வந்து திருப்பி குடமுறையில வைக்கும்போது திருப்பி விநாயகர். ஆக இரண்டு கதைகள் இருக்கு. இரண்டு கதைகளுமே சரியான கதைகள் தான். ஒரு கதை வந்து லோகமுத்ரா வடிவில் வருது, காவேரியா வருது. இன்னொரு கதை இந்த துர்முக நரசனுடைய முறையில வருது. அந்த காவேரி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு பெரிய தொட்டி மாதிரி தான் இருக்கும். தொட்டிக்குள்ள இந்த விரல் அளவு நீர் தான். அந்த கமண்டலத்துல எப்படி நீர் வெளியில வருமோ அந்த அளவு நீர் துணை தான் இருக்கும். அதற்கப்புறம் அந்த பாறைகள் எல்லாம் அந்த இந்திரனுடைய பாதாளத்துல வெடிச்சது பாத்தீங்களா, அந்த வெடிச்ச பாறைகள் வழியா உள்ள இறங்கி பாதாளத்துக்குள்ள இறங்கி வெளியில வந்து திருப்பி ஆறா வெளியில ஒரு மலை அடிவாரத்துலதான் உங்களுக்கு வந்து பெரிய ஆறா பெருக்கிறது. அவ்வளவு அழகு. இந்த காவேரி மாதிரி ஒரு புண்ணிய நதி உலகத்துல எதுவுமே இல்லை. அதாவது வேதம் சொல்லுது, துராத்ரம் ஜாக்னவி தீரே, துராத்ரம் 3 இரவுகள், பாஞ்சராத்ரம் துயாமுனே, சத்ய புனாது காவேரி, பாவன அமராமிகமோ. கங்கை கரையில ஒரு நாள் குளிச்சிட்டு வெளில வந்தா பாவம் தீராது. 3 இரவுகள் கங்கை காதியில தங்கணுமா. 3 இரவுகள் தங்கி 3 முறை கங்கையில குளிச்சாதான் பாவங்கள் தீரும். பாஞ்சராத்திரம் துயாமுனே, யமுனை தீரத்துல 5 இரவுகள் தங்கணுமா. 5 இரவுகள் தங்கினாதான் யமுனா தீரத்துல வந்து நமக்கு வந்து பாப்ப விமோசனம். ஆனா சத்யம் புனாது, சத்தியமா சொல்றேன், சத்யம் புனாது காவேரி பாபமும் அமராதிகமும். துலாமாசத்துல அந்த காவேரி குளிக்குங்கிறது இல்லை, அந்த காவேரி கரையை நம்முடைய பாதம் பட்டாலே முடியுமா, நம்முடைய பாப விமோசனமாகும். மனுஷர்கள் மட்டுமில்லை, அந்த காவேரி கரையில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பூச்சிகள், மரங்கள், செடிகள், கொடிகள் அனைத்துக்குமே பாப விமோசனம். நம்ப முடியுதா? நமக்கு இந்து கலாச்சாரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்பிக்கை தான். பார்வதி தேவி கேட்டாலும் சிவபெருமான், ஏன்னா கங்கையில குளிச்சா பாவம் தீருதுன்னு சொல்லி சும்மா லட்சம் பேர் குளிக்கிறாங்க, ஆனா யாருக்குமே பாவம் தீரலையே. ஏன் அப்படியா? தீரலையா? சரி வா பரிசோதி. 2 பேரும் கீழே வராங்க. 2 பேரும் முதிர்ந்த வயதானவர்களுடைய வேடத்துல கீழே வந்துடுறாங்க. கங்கை கரையில உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, நான் வந்து தண்ணீர்ல அடிச்சுட்டு போற மாதிரி போறேன், நீ வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு கூப்பிடணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் போடணும், யாரு பாவத்தையோ அவங்க வந்து என்னுடைய புரிதலை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவபெருமான் தண்ணியில் இருந்து போற மாதிரி உள்ள போறார். பார்வதி கதறா, ஐயோ யாராவது வாங்கலே காப்பாத்துங்களே, காதுகாரர் தண்ணி எடுத்துட்டு போறது, யாராவது வாங்க காப்பாத்துங்களோ. நிறைய பேர் வராங்க. ஒரு நிமிஷம், யாரு பாவமே செய்யலையோ, யாரு பாவமே செய்யாதவங்களோ அவங்க வந்து காப்பாத்துங்க. அவங்க அத்தனை பேரும் கேட்பாங்க, யாருமே வரல. இவ கத்துறா ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு. அப்ப திடீர்னு ஒரு பையன், ஒரு 16 வயசு பையன், அவன் என்ன பண்றான், அங்க இருந்து நேரா ஓடி வரான். ஓடி வந்து கங்கையில குதிக்கிறான். குதிச்சுட்டு இப்படி எந்திரிக்கிறான். எந்திரிச்சு போய் சொல்றான், நான் பாவம் செய்யாதவன், நான் போய் இருக்கிறேன் அப்படின்னு போய் இழுந்து கொடுத்து வந்துடுறான். அப்போ பார்வதி கேட்கிறா, இத்தனை பேர் வந்து பாவம் செஞ்சவங்கன்னு சொல்றாங்க, ஆனா நீ மட்டும் பாவம் செய்யல அப்படின்னு எப்படி பாவமே செஞ்சது இல்லையா? ஐயோ நிறைய பாவம் பண்ணியிருக்க, நான் திருடுவேன், கொள்ளையடிப்பேன், 2-3 கொலை கூட பண்ணியிருக்கேன். அப்படியா? அப்புறம் பாவமே செய்யலன்னு சொன்னேன். அம்மா உங்களுக்கு தெரியாதா, கங்கையில குளிச்சா அப்போ விமோசனம். கங்கையில நான் தான் அதனால கங்கையில குளிச்சுட்டு தான் நான் எடுத்தேன். குளிச்ச உடனே பாவம்லாம் போயிட்டு அதனால வந்தேன். அப்ப சிவபெருமான் சொன்னாராமா, இந்த பையனுக்கு மட்டும்தான் பாவ விமோசனம்,
ஆக நம்பிக்கை நம்முடைய இந்து கலாச்சாரம், இந்து தெய்வங்கள் அத்தனையுமே நம்பிக்கையின் அடிப்படை தான். நம்பிக்கை வைத்து கல்லை பார்த்தால் கல்லும் கடவுளடா கடவுள் சொல்லியிருக்காரு. நம்பிக்கை இல்லாம கடவுளே நேர்ல வந்துட்டீங்கன்னா கூட நீ அது வேஷதாரின்னு தான் சொல்லுவீங்க. அதான் உண்மை. நம்பிக்கை இல்லைன்னா உண்மையா சாட்சாத் சிவபெருமானே அப்படியே வந்து வெளில நின்னாலே யாரும் இருந்தாங்க எங்கிருந்து நகரப்பட்டு வந்திருக்கான், எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பார்ப்போம். நம்பிக்கை தான் பிரதானம். அந்த நம்பிக்கை அதனாலதான் காவிரிக்கு வந்து இது கேட்டாமா, கங்கை கேட்டாலாமா. கங்கா தேவி தாங்க முடியல அவளால. லட்சோபலட்சம் பேர் வந்து குடிக்கிறாங்க. அத்தனை பேரும் அவங்களுடைய பாவத்தை எப்படியோ என் மேல கழுவிட்டு போயிடுறாங்க. என்னால் இந்த பாவ சுமையை தாங்கவே முடியல. பயங்கர வெயிட்டா இருக்கும், தாங்க முடியல. இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது பிரம்மதேவனே. எனக்கு வந்து ஏதாவது என்னால தாங்க முடியல, எனக்கு ஏதாவது ஒரு விமோசனம் சொல்லுப்பா. எத்தனை நாள் இந்த பாவ சுமைகளை தூக்கிட்டே இருப்பேன். அப்ப பிரம்ம சொல்ற காவேரி தோயமா சித்யவாதோ ஒவ்வொரு ஐப்பசி மாதத்திலையும் நீ நேரா இங்க வந்து ஸ்ரீரங்கத்துல காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு போ. அந்த வருஷம் உன்னுடைய எவ்வளவு பாவ சுமைகள் இருக்கோ அத்தனை பாவ சுமைகள் இது பிரம்மாண்ட. அப்போ உலகத்தையே நாம பவித்திர நதி என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல் பவித்திர நதி என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கங்கா தேவி கூட தன்னுடைய பாவத்தை அகற்றுவதற்கு இங்க காவேரி காவேரி எவ்வளவு புண்ணிய நதி யோசிச்சு பாருங்க. நாமல ஸ்லோகம் காவேரி தோயமா சித்யவாதோ எத்திர பிரவர்த்ததே தத்தேசவாதினாம். எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த தேசத்துல வசிக்கிறவனாக இருந்தாலும் சரி, முக்தி தத்தீர உனக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னா தீரவாதினா இந்த தீரத்துக்கு நீ வாதம் பண்ணாவே போதும். எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெருமை காவேரி பற்றி.
வழிந்திட வர வேண்டுமம்மா கள்ளமில்லாதையும் உள்ள மகிழ்ந்திட வர வேண்டுமம்மா உன்னையன்றி யாருண்டு என்னை காத்திட உன்னையன்றி யாருண்டு என்னை காத்திட உழவர் மகிழ உலகம் உயர வர வேண்டுமம்மா உலகம் மகிழ உலகம் உயர வர வேண்டுமம்மா மாபெரும் பஞ்சம், தண்ணியே இல்லை. நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு கேட்டும் கர்நாடகாலே தண்ணி இல்லை. அங்கே தண்ணி இருந்தாலும் நமக்கு அனுப்புவோம். அங்கே கிருஷ்ணராஜசாகரே மறந்து போயிட்டு அது மாதிரி சமயத்தில் ஒண்ணுமே பண்ண முடியல. வறட்சினா வறட்சி, அவ்வளோ வறட்சி. அப்போ ஒரு பெரிய யாகம் பண்ணாங்க காவிரிக்காக. காஞ்சி சங்கராச்சாரியாரை கூப்பிட்டு வந்து காஞ்சி நடந்தது பெரியவர் ஜெயேந்திர சுவாமி 3 பேருமே வந்து 10 நாட்கள் கெமிக்கல்ஸுங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வளாகத்தில் 10 நாட்கள் யாகம் பண்ணாங்க. அந்த யாகத்தினுடைய முடிவு நாள் அன்னைக்கு ஒரு மழை பெஞ்சது பாருங்க. இவ்வளவுதான் பெஞ்சதுன்னு தெரியல, அவ்வளவு மழை பெஞ்சது. அடுத்த வாரமே கர்நாடகாவில் எக்கச்சக்கமா மழை பெஞ்சு கட்டுக்கணங்காத வெள்ளம் வந்து கிருஷ்ணராஜசாகர அணை திறந்து விட்டு இந்த அணையை ஃபுல்லாயிடுச்சு. அடுத்த 15-20 நாட்கள்ல மேட்டூர் அணை ஃபுல்லாயிடுச்சு. சரித்திரம் 10 பேர் வியந்து போனாங்க. அப்போ இந்த பாட்டு தான் ஞாபகத்தில் வரும். எந்த ஒரு அணையுமே வந்து ஒன்று தடுக்க முடியாது. உன்னுடைய அன்பு நீ நினைச்சா அடுத்த நிமிஷம் எப்பேற்பட்ட அணையா இருந்தாலும் அந்த அணையெல்லாம் தகர்த்துட்டு நீ வந்துடுவ அப்படிங்கிறது. 2வது, காவிரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது உண்டு. உலகத்திலே ரங்கநாதர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அத்தனை ரங்கநாதரும் இந்த காவிரி படுகையில்.
காவிரி முதல்ல குடும்பமலையில தோன்றி வெளியில வரா. வெளியில வந்தா முதல்ல ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினத்தை தீவாக்கி சுத்தி ஸ்ரீரங்கப்பட்டினத்தை சுத்தி காவிரி ஒரு தீவு. ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒரு தீவா மாற்றி ஸ்ரீரங்கப்பட்டினத்துல இருந்து திரும்பி வரா. அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு பேரு ஆதி ரங்கநாதன் பேரு. ஸ்ரீரங்கப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு பெயர் ஆதி ரங்கநாதன். அடுத்தது ஸ்ரீரங்கநாதத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வரா சிவகமுத்திரம். அங்கேயும் ரங்கநாதர். அங்கேயும் என்ன பண்றா, அந்த கோவிலை சுத்தி ரெண்டு பக்கமும் சுத்தி அதையும் ஒரு தீவாரம் மாற்றி சிவசமுத்திரம். அந்த ரங்கநாதருக்கு பேரு மத்தியரங்கன். ஆதிரங்கன், மத்தியரங்கன். அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சி நேரா ஸ்ரீரங்கம் போறோம். ஸ்ரீரங்கத்தையும் ஒரு தீவாக மாற்றி 3 ரங்கநாதர்களுடைய பாத கமலத்தை தொட்டு வெளியில வர்றவன் காவிரி. யோசிச்சு பாருங்க, வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அர்த்தம் காவிரி. தெரியும், எல்லா கடவுளுக்குமே அஷ்டகம் இருக்கும். இதுவரைக்குமே கங்கைக்கு சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான் இருக்கே தவிர்த்து மங்களாஷ்டகம்ங்கிறது கங்கைக்கு இல்லை, யமுனைக்கு இல்லை, கோதாவரிக்கு இல்லை, சரஸ்வதிக்கு இல்லை, சின்ன நிகழ்ச்சி. ஆனா காவிரிக்கு மங்களாஷ்டகம் இருக்கு. जल प्रवाहे कवेर कन्ये कमलाब्जरन्ये रुद्रुते मान्य जल प्रवाहे कवेर कन्ये कमलाब्जरन्ये मान्ये विदमानद पुत्रितौने कावेरी कावेरी मम प्रसिद्ध मान्ये विदमानद पुत्रितौने कावेरी कावेरी मम प्रसिद्ध विमले नदीरे परपरे पावनी नित्यपूरे समर्थलोको समहितपारे कावेरी कावेरी मम प्रसिद्ध वेदानुवेद्ये विमलप्रवाहे विशुद्धयोगीन्द्र निवासयोगे रङ्गे सभोगाय सनाथपारे कावेरी कावेरी मम प्रसिद्ध நம்முடைய தமிழ்ல ஒவ்வொரு நூல்கள்லையுமே காவேரியை டச் பண்ணாத நூலே இல்லை, காவேரியினுடைய புகழ் பாடாத நூல்களே இல்லை. உலகிலே எந்த நதிகளுமே கிடைக்காத ஒரு மகா பெரிய பேர் நம்முடைய காவேரி கிடந்தது. என்ன அப்படின்னு சொல்லுவோம், பட்டினப்பாளையங்கிற ஒரு நூல். அந்த நூல்ல
அவர் பாடுறாரு பாருங்க, புலவர் பாடுறாரு. பதையில் புகழ் வயங்கு திசை திரிந்து தெற்கு ஏகினும் திசை திரிந்து தெற்கு பாடிய தனியுணவின் புல் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்பினும் புயல் மாறி வான் பொய்ப்பினும் புயல் மாறி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலைய கடற்காவிரி வான் பொய்யா மலை தலைய கடற்காவிரி கடற்காவிரி பதையில் புகழ் வயங்கு விண்மீன் கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் கிழக்கு மாறி தெற்கில் உதித்தாலும் காலநிலையின் கிரகங்கள் எல்லாமே மாறி பயங்கரமான புயல் காற்று வீசி மேகங்கள் எல்லாவற்றையுமே மறைய செய்து மழையே பெய்யாமல் வான் பொய்ப்பினும் வானே பொய்த்து விட்டாலுமே வானமே இல்லை. வானம் இருந்தால்தான் மழை வரும், மேகங்களே இல்லை. வான் பொய்ப்பினும் வான் பொய்யா கடற்கரைய கலர்காவி வானே வான்ல மழையே இல்லாட்டி கூட சரி, வான் என்னைக்குமே பொய்க்க மாட்டாளாம். மக்களுக்காக அவ ஓடிக்கிட்டே இருப்பாளாம். ஜீவநதி, அதனாலதான் வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்றோம். வற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருப்பார். இது பட்டினப்பாறை கூட அவ்வளவு அழகாக சொல்லும். கோள் நிலை திரிந்து கோடை நீடினும் தன்னிலை திரியா தந்தமை பாவை. இதேதான் மணிமேகலையில் கோள் நிலை திரிந்து, அதாவது 9 நவகிரகங்கள் இடம் மாறினாலும் இடம் மாறி போய் பயங்கரமான வறுமை பயங்கரமான இது வந்தாலுமே எப்பவுமே தன்னிலை திரியா, தன்னுடைய நிலையிலிருந்து மாறாம நான் இப்படிதான் ஓடுவையா, நீ என்ன வேணா பண்ண, எனக்கு மழையெல்லாம் பொருள் கிடையாது, எனக்கு மழை ஆதாரம் கிடையாது, நீ எனக்கு ஆதாரம் கிடையாது, நான் ஓடுவேன், நான் காவி, நான் வற்றாத ஜீவனுக்கு அப்படின்னு ஓடக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நதி உலகத்திலேயே எதுனா அது காவிரி தான். சரி, அதுவும் சிலப்பதிகாரத்துல இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க காவிரி. வெண்டு திறந்தால் அது போது கரும்பை மருந்து வண்டு திறந்தாத்த மணி போடையது போது கருங்கையத்தன் மணி தொழுகி நடந்தாய் வழிபாவேரி கருங்கையத்தன் திடி தொழுகி நடந்ததெல்லாம் மின் கணவன் கருங்கையத்தன் திடி தொழுகி நடந்ததெல்லாம் மின் கணவன் திருந்துதை போல் வளையாமை அறிந்தேன் திருந்துதை போல் வளையாமை அறிந்தேன் வழிகாவேரி மருக்கு வண்டு திறந்தாத்த மணி போடையது போது கருங்கையத்தன் திடி தொழுகி நடந்தாய் வழிகாவேரி. காவேரி சிலப்பதிகாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவார். எப்படி அப்படின்னா, இந்திர விழா சிலப்பதிகாரத்துல இந்திர விழா நடக்குது. இந்திர விழாவுக்கு கோவலன் கண்ணகியை விட்டுட்டு, கண்ணகி பிரிஞ்சு வந்ததுனால கோவலன் கண்ணகியை பிரிந்து மாதவி கூட இந்த தடவை இந்திர விழாவை கொண்டாடுறான். அப்படி கொண்டாடும் பொழுது
மாதவி யாழ்மினிலே பாடுறா இந்த பாட்டை. மருங்கு வென்று சிறந்தார்ப்ப மணிப்பு வாடை அது போட்டு கருங்கையற்கண் விழி தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. காவேரி பத்தி தான் பாடுறா அப்படின்னா நினைச்சு போகணும், சந்தோஷமா செஞ்சிருக்கோம். அடுத்து பாடினது என்ன அப்படின்னா, கருங்கையற்கண் விழி தொல்கி நடந்தவெல்லாம் நின் கணவன் இருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழிக்காரு. இது நீ இவ்வளவு அழகா ஓடுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? உன்னுடைய கணவனுடைய திருந்து செங்கோல் வளையாமை அப்படின்னு சொன்ன உடனே கோபம் ரொம்ப பொசசிவ் கோபம். நாம இவ்வளவு இவன் மேல இவ்வளவு அன்பும் காதலமோட இருக்கான், இவன் என்னன்னா வேற யாரோ ஒருத்தரை பத்தி போட்டி பாடிட்டு இருக்காங்க. காவிரியோட கணவன் நம்ம திருந்து செங்கோல் வளைஞ்சா எல்லாம் விளையாட்டு. அப்ப வர்ற கோபம், அந்த கோபத்துல அப்படியே உதறிட்டு மாதவியை உதறி தள்ளிட்டு இனிமே எனக்கு கண்ணகிதான் சொல்லிட்டு வெளியில ஒரு தவறான ஒரு செயலை விட்டு திருப்பியும் நல்ல தர்மத்துக்கு மாறக்கூடிய ஒரு முக்கியமான சூழ்நிலை யாரால உருவாதுன்னா காவிரி தேவியால உருவாது. அவ்வளவு அழகான திருப்பதிகாரத்துல அவ்வளவு முக்கியமான கதாபாத்திரம் காவிரி. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எக்கச்சக்கமா. இந்த காவிரி தாய வரவேற்கணும். எப்போ அந்த காவிரி பக்கம் போனாலுமே காவிரி ஆற்றை கடந்து நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் கோவிலை தாண்டி போறோம், அடுத்த நிமிஷம் நம்ம கும்பிடுறோம். கோவில் இருக்கக்கூடிய தெய்வம் வேறல்ல, காவிரி வேறல்ல. ஆக காவிரியை நாம் என்னைக்குமே தெய்வமா மதிக்கணும், தெய்வமா பூஜிக்கணும். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா ஆரம்பமா நம்முடைய சுவாமிகள் அதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதில்லை. என்னைக்கு காவிரிக்கு நாங்க ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சோம், அதுல இருந்து அந்த பக்கம் போனாவே, காவிரி நதி பக்கம் போனாவே அடுத்து என்னுடைய கைகள் கும்பிட ஆரம்பிச்சு. அது இந்த காவிரியினுடைய சரித்திரத்துக்காக இந்த காவிரியினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் படிக்கும் பொழுது இவ்வளவு பெருமையா இருக்கு. நாம காவிரி கரையில பிறந்தவன், அந்த மேட்டூர்ல பிறந்தவன், காவிரி கரையில பிறந்தவன், அந்த காவிரியிலேயே குளித்தவன் போதுதான் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம், காவிரி தண்ணி தான் இங்க வருது, அதெல்லாம் நீங்களும் குடிச்சிருக்கீங்க, நீங்களும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காவிரி தாயை எல்லாருமே வரவேற்கிறோம். அது ஒரு முத்தாய்ப்பா காவிரி தாயை வரவேற்று நாங்கள் ஒரு பாட்டை எழுதியிருக்கோம். அந்த பாட்டை பாடிட்டு காவிரி தாயே வருக, காவிரி தாயே வருக, அலை கடலென பொங்கும் பொன்னி மாதாவே வருக, பாலோடி பாவாய் வருக,
கருங்கேயன் பிடித்தொழுகி நடந்தாயம்மா கரும்பு வண்டு பிறந்தார் பூவாடை அது போன்று கருங்கேயன் பிடித்தொழுகி நடந்தாயம்மா கருங்கேயன் பிடித்தொழுகி நடந்தவெல்லாம் திங்களவன் திருந்து தென்கோல் வளையாமை அறிந்தேனம்மா கருங்கயத்தின் பிடித்தொழுகி நடந்தவெல்லாம் திங்களவன் திருந்து தென்கோல் வளையாமை அறிந்தேனம்மா சிலப்பதிகாரம் உன் புகழினை பாடி ஏற்றிட பார்ப்புகழ சிலப்பதிகாரம் உன் புகழினை பாடி ஏற்றிட பார்ப்புகழ நடந்தாய் வாழி காவேரி எந்தாயே வாழி காவேரி நடந்தாய் வாழி காவேரி காயே வாழி காவேரி தாயே வருகே அலை கடலின பொங்கும் பொன்னி மாதாவே வருகே பார்ப்போற்றும் பாவாய் வருகே பாவங்கள் போகும் புண்ணிய நதியே வருகே சோழர்கள் பாண்டியர்கள் 3 பேருமே காவிரியை போற்றி போற்றி பணிந்து துதித்தவர். அது மெயினா சோழர்கள்ல முதல் உலகத்திற்கே ஒரு அணை அப்படிங்கிறத கண்டுபிடித்த கரிகால் சோழன் கட்டிய நல்லது. காவிரியை பாதுகாக்க காவிரி அவர் பொக்கிஷம் அப்படிங்கிறதை உணர்ந்தவர்கள் சோழர்கள். பாவம் அகலுமி வினை ஒழியுமி உன்னை துதித்திட வளம் பெறுவுமி கருணையின் வடிவே ஆறாவும் உன் கழல் தொழுதோ வருகிறது. இது மாதிரி ஒரு காவிரி நதி, அற்புதமான காவிரி நதி. இந்த மாதிரி ஒரு நதிகளை நாம இப்போ நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நதிகளுடைய பயன்களோ நதிகளை பற்றியோ நமக்கு யாருக்கும் கவலை இல்லை. அது இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நதினா என்னன்னே தெரியல. அவங்களுக்கு தேவையான தண்ணி கரெக்டாக வாட்டர்ல வந்துடுது, பாட்டில் பேக்ல வாட்டர் வந்துடுது, குடிச்சிட்டு போயிடுறாங்க. எதை பற்றியும் கவலைப்படுறாங்க. நீரின்றி அமையாத உலகம், நீர் இல்லாட்டி இந்த உலகமே இல்லைன்னு முதல்ல நம்ம சொல்றோம். நதிகளை நாம் எப்படி பாதுகாக்கணும்? இப்போ ஒரு பெரிய விழிப்புணர்வு நம்முடைய சுவாமிகள் மூலமா வந்திருக்கு. முதல்ல திருமணி முத்தாரை பத்தி பாடும்போது உண்மையிலேயே நான் மனசுக்குள்ள நினைச்சேன், இது சாத்தியமா திருமணி முத்தார் ரொம்ப ஓடி. சின்ன வயசுல நான் வந்திருக்கேன், எனக்கு திருமணி முத்தார் தெரியும். 2 பக்கமும் தாழம்பூக்களா இருக்கும், தாழம்பூ இந்த தோட்டமா இருக்கும், 2 கரைகளிலுமே. எங்க அப்பா என்ன தோலை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த திருமணி முத்தாற்றை தாண்டி படித்துறை இருக்கும். அந்த படித்துறை மூலமா தான் அம்மன் கோயிலுக்கு வரும். படித்துறை படிகள் ஏறி அம்மன் கோயிலுக்கு. அது போன்ற ஒரு திருமணி முத்தாரை பார்க்க முடியுமா? இந்த பக்கம் ஃபுல்லா சின்ன சின்ன ஓலை குடிசைகளா இருக்கும் திருமணி முத்தார் கரைகள். அது மாதிரி திருமணி முத்தார் திரும்பி ஓட சாத்தியமான்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அது சாத்தியம்ங்கிறதுக்கான அனைத்து சாட்சிகளுமே இப்பதான் எங்களுக்கே நதிக்கரையிலே தோன்றி நதிக்கரையிலே வளர்ந்த எங்களுக்கே நதியினுடைய அருமை பெருமைகளை இப்பதான் தெரியாது. இதை நம்ம எல்லாம் பிறப்போம். நான் சொன்ன மாதிரி எந்த நதியா பார்த்தாலும் தயவு செஞ்சு வணங்க, தெய்வமா நினைச்சு மதிங்க. நாளைய சந்ததிகளுக்கு நமக்கு அத்தனை பேருக்கு இந்த நதிகளை அப்படியே தூய்மையா கொண்டு போய் சேரும். இன்னைக்கு கங்கையை புனிதப்படுத்த தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டங்கள், யமுனையை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே வந்து இது மாதிரி திட்டங்கள் தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனுமே நதிகள் இருக்கா, நதிகள் நம்ம குப்பையை போடக்கூடாது. நாம போறோம், அங்க பாத்தீங்கன்னா 14 பிரிட்ஜ் இருக்கு. சாயந்தரம் ஆச்சுன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் வரும் அந்த நதியை பார்க்கறதுக்காக, காவிரி அந்த பிரிட்ஜை பார்க்கறதுக்கு. சுத்தி கடைகள், கல்லவடையில இருந்து ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாம் பிளாஸ்டிக். சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு அப்படியே தூக்கி எறிய வேண்டியது. எத்தனை பேர் தடுக்க முடியும்? இதெல்லாம் அவங்கவுங்களுக்கா மனசுல வரணும். புனிதம் காப்போம். அது புனிதமான நதி. அந்த புனிதத்தினுடைய நதியை நாம தான் காப்பாற்றணும்.
அந்த காப்பாற்றக்கூடிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தாய் தந்தையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கடமை உன்னதமான கடமையோ, அதே போல நதிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமையும் ஒரு உன்னதமான கடமை. ஏன்னா நதிகள் வந்து நமக்காக இந்த காவிரி தாய் வந்து அப்படியே பிரபாரமா எடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா, தாய் வந்து தன்னுடைய குழந்தை அணைக்கிறதுக்கு எப்படி வந்து இருப்பான், ஒரு ஆசை ஒரு குழந்தை முடியாதுன்னா அந்த தாய் எப்படி அணைக்கணும், அந்த மாதிரி அந்த நதி வந்து பிரபாரம் எடுத்து வந்து உண்மையான சம்பவம் என்னன்னா, இந்த காவிரி தாய் எல்லாத்துக்கும் வளங்கள் கொடுத்துருக்கு. ஆனா உயிர் கொடுத்த தாய் எனக்கு 32 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வயசு அப்போ 22 23 தான். இந்த விடல பசங்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து உண்மையாக நடந்த சம்பவம். நாங்கள் வேலைக்கு சேர்ந்து 6 மாதம் தான் இருக்கும். அந்த பசங்களோட சேர்ந்து ஆற்றுக்கு போய் நீச்சல் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் வீட்டில் எதுவுமே சொல்லலை. நாங்கள் பாட்டு கிளம்பி ஆற்றுக்கு போயிடுவோம். எங்கள் வீட்டிலேருந்து ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான். நாங்கள் இருக்கிற மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா காவிரி போயிட்டோம். போய் நீச்சல் அடிக்க ஆரம்பித்தோம். இதோ கொஞ்சம் தூரம் போயிட்டு வருது. அங்கே ஒரு பாறை, இங்கே ஒரு அக்கறை இப்படி போயிட்டு நம்ம நீச்சல் வந்து தைரியத்தில் அடுத்து கொஞ்சம் தூரம் போனோம்னா பயம் வந்த உடனே நக்கி பிடிக்க ஆரம்பிச்சு தண்ணியில் மூழ்க ஆரம்பிச்சேன். கூட வந்து 2 பேருக்கும் நீச்சல் தெரியாது. எல்லாருமே கற்றுக்கிட்டீங்க. ஆனால் ஒரு ஆர்வத்தில் போயிட்டோம். ஆனால் அங்கேருந்து ஒரு கூட்டம் வந்து இந்த மாதிரி மூழ்கிட்டு இருந்தோம்னா பக்கத்தில் ஒரு 50 அடியில் ஒரு மீன் பிடிச்சிருக்காரு ரெகுலராக. ஒரு பார்த்தீங்கன்னா விழு போச்சு நஷ்டம் மாதிரி உட்காந்துருக்கோம். அவர்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பையன் போயிருக்காங்க, இங்கே இருந்தால் அந்த சக்தி வந்து தெரியல. உள்ளே வந்தார், என்னை பிடிச்சி பயிரை பிடிச்சி வந்து கீழே போட்டு தண்ணியை எடுத்து விட்டாரு. அன்னைக்கு வந்து என்னுடைய உயிர் வந்து திருப்பி வந்தது. இந்த காவிரி தண்ணியை நினச்சா எனக்கு இன்னும் அந்த சம்பவம் அடிக்கடி இவன்கிட்ட சொல்லி நான் சொல்கிறேன். ஞாபகம் போனோம்னா எனக்கு உயிர் கொடுத்த அந்த காவிரி மேட்டூரில் நான் பிறந்தது வளர்ந்தது 2 பேரும் படித்தது வேலை பார்த்தது. இன்னைக்கு காவிரி தண்ணி குடிச்சு தான் நாம் வளர்ந்துருக்கோம், நீங்களும் வளர்ந்துருக்கீங்க. அந்த காவிரி தாய் எனக்கு உயிர் கொடுத்துருக்கு. அந்த காவிரி தாயை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு ஒரு காவிரி மூலியமா ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து இன்னைக்கே ஒரு முன்னாடி நான் வந்து சொல்லி நான் சந்தோஷப்படுத்துறேன். அந்த ஒரு காவிரி நதியோட புனிதத்தை நம்ம எப்படி காக்கணும்? மலையிலே ஒரு பெற்று மலை தரிவில் தவழ்ந்து மலையடிவாரத்தில் வளர்ந்து நகரமெங்கும் ஓடி கடலிலே சங்கமிக்கும் காவிரி அன்னையே அன்னையே உயிர்களின் தாகத்தை தீர்த்து உன்னதமான உழவை பெருக்கி குவலயம் தழைக்க வந்தவனே எங்கள் காவிரி அன்னையே போற்றி போற்றி. புனிதம் காப்போம் புனிதம் காப்போம் புண்ணிய நதியாம் காவிரி. புனிதம் காப்போம் புனிதம் காப்போம் புண்ணிய நதியாம் காவிரி. புனிதம் காப்போம் புனிதம் காப்போம் புண்ணிய நதியாம் காவிரி. உடல் மலையிலே உதயம் ஆகி பலகள் தந்திடும் காவிரி நதியில் புனிதம் காப்போம் புனிதம் காப்போம்.
உலகம் சுழல வழிகளில் புனிதம் காப்போம் புனிதம் காப்போம் புனிதம் காப்போம் புனிதம் காப்போம் புண்ணிய நதியாம் காவிரி நம்மால் எந்த ஒரு நீர்நிலையுமே நம்மால் அசுத்தமாக கூடாது. ஒவ்வொரு மனிதனும் இது மாதிரி நாம் நினைக்க ஆரம்பிச்சா நம்மளை பார்த்து 4 பேர் திருமணி முத்தார் வெளியில போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க, உங்களை பார்த்து 4 பேர் பழகுவாங்க. நதிகளுக்கும் நீர்நிலைகளுக்கும் நாம் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வரும் சந்ததிகளுக்கும் அது சொல்லிட்டாங்க. இப்போ காவிரிங்கிறது சாதாரண ஒரு நதி மட்டும் இல்லை, அத்தனை தேவதைகளுக்குமே அத்தனை தேவர்களுக்கும் சமமான ஒரு தெய்வம். காவிரி கிட்ட கேட்டா கிடைக்காத எதுவுமே இல்லை. பிரம்மாண்ட புராணத்தில் சொல்றாங்க, நீ யாருக்கிட்டையும் போக வேண்டாம், நீ ஈஸ்வரன் போக வேண்டாம், நீ மகாவிஷ்ணுகிட்ட போக வேண்டாம், பிரம்மா கிட்ட போக வேண்டாம், லட்சுமியிட போக வேண்டாம், சரஸ்வதியிட போக வேண்டாம், பார்வதியிட போக வேண்டாம். காவிரி முன்னால நெல், காவிரி முன்னால ஒரு குழந்தையா நெல். ஒரு குழந்தைக்கு தாய் என்னென்ன செய்வாளோ அத்தனையும் அந்த காவிரி உங்களுக்கு செய்வார். ஒரு பெரிய ஸ்லோகம் எனக்காக. இப்ப நான் அந்த ஸ்லோகத்தை சொல்றேன், நீங்க எல்லாரும் பின்னால திருப்பி சொல்லணும். மிருத்ருதே மகாபாகே மகாதேவி மனோகரே சர்வாபீஷ்ட பிரதே தேவி ஸ்நானாஸ்திதாம் புண்ணியவர்த்தினி. ஸ்நானம் பண்ணாலே புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர். சர்வ பாப க்ஷய தேவி, சகல பாபங்களையும் அழிப்பவர். மம பாபம் விநாசம், என்னுடைய பாவத்தையும் அழிப்பாய். கவேர கன்யே காவேரி, காக்கையினாலே உருவெடுத்த காவேரி. சமுத்திர மகிஷி பிரியே, சமுத்திரத்தை போன்றது காவேரினா அது நதி இல்லை, சமுத்திரத்துக்கு ஈக்குவலானது. தேகிமே குடமா பக்தி முக்தித்வம், சர்வதீர்த்த ஸ்வரூபிணி. காவிரி மட்டும்தான், காவிரி கங்கையாகவும் மாறுவாள், யமுனையாகவும் மாறுவாள், சரஸ்வதியாகவும் மாறுவாள். இருக்கக்கூடிய சப்த நதிகள்ல எந்த நதியை நாம நினைச்சு காவேரியில ஸ்நானம் பண்ணாலும் அந்த நதியில பண்ணின புண்ணியம் நமக்கு கிடைக்கும். வேற எந்த நதிக்குமே இது கிடையாது, காவேரிக்கு தான் அந்த மகாபாகியம். அதனால சொல்றாங்க சர்வ தீர்த்த ஸ்வரூபிணி. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தீர்த்தத்தை நினைச்சு நீ காவேரியில ஸ்நானம் பண்ணாலும் அந்த தீர்த்தமாகவே மாறுபவள் காவேரி. சர்வ தீர்த்த ஸ்வரூபிணி, சிந்து வரியே தயா சிந்து, படிவாமல் மாமுத்தர தயாபுதே, மேலே கருணை காட்ட.
ஸ்ரீயம் தேகி ஸ்ரீயம் தேவி சீதம் தேகி ஸ்ரீயம் தேவி ஸ்ரீயம் தேகி ஸ்ரீயம் தேவி ததஸ்வஹா ததஸ்வஹா ஆயுஷ்யம் தேகி ஆயுஷ்யம் தேவி காலையில் யார் குளிக்கிறாங்களோ ரெகுலரா குளிக்கிறவங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் ஆயுஷ்யம் தேகி ஆயுஷ்யம் தேவி ஆரோக்கியம் 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 ருணான் முக்தம் குணாத்முக்தம் குருஷ்வமா குருஸ்வமா தாசாம்ச தாசாம்ச சரிதாம் சரிதாம் மத்தியே மத்தியே சத்ய சத்ய கன்யாக கன்யாக நாசினி நாசினி காவேரி காவேரி லோக வித்யாதா லோக வித்யாதா ஜனதாப நிவாரணி ஜனதாப நிவாரணி ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டாங்களாவே தாங்க முடியாதவளாமா காவேரி ஜனதாப நிவாரணி ஜனங்க யாராவது ஒருத்தர் காவேரி முன்னால் நின்று அழுதாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது அடுத்த நிமிஷம் அவங்கள போய் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வாராமா பேர்பட்ட ஒரு காவேரி தேவியை பத்தி நாம இன்னைக்கு அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம், அவருடைய புகழை பார்த்தோம். இது மாதிரி ஒரு அரிய சந்தர்ப்பத்தை உண்மையிலே யாருமே காவிரிக்கு சரித்திரம் இது மாதிரி நதிகளுடைய சரித்திரத்தை சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. எப்பவுமே ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சரித்திரங்கள் இருக்கு. முதல் முறையா இந்த காவிரியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னாங்க. ஒரு அருமையான முயற்சி. எங்களால முயன்ற அளவுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லியிருக்கோம். ஏதாவது தவறுகள் இருந்தா எங்களை மன்னித்து ஆரத்தியம் மங்கள் ஆரத்தியம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியம் ஆரத்தியம் மங்கள் ஆரத்தியம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியம் வேதங்கள் போற்றி புகழ்ந்து வணங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியம் வேதங்கள் போற்றி புகழ்ந்து வணங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியம் ஆரத்தியம் மங்கள் ஆரத்தியம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியம் வேதங்கள் போற்றி புகழ்ந்து வணங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியம் உதயம் காத்திட குடகு மலையில் தோன்றிய காவிரி காரத்தியாம் உதயம் காத்திட குடகு மலையில் தோன்றிய காவிரி காரத்தியாம் கன்னட குலமகராக பிறந்தன காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் கன்னட குலமகராக பிறந்தன காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் ஆரத்தியாம் மங்கள் ஆரத்தியாம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் வேதங்கள் கொட்டி புகழ்ந்து வணங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் புள்ளியில் தோன்றி முல்லையில் தமிழ காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் புள்ளியில் தோன்றி முல்லையில் தமிழ காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் பாலை நிலத்தையும் மருதமாய் மாற்றிய காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் பாலை நிலத்தையும் மருதமாய் மாற்றிய காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் ஆரத்தியாம் மங்கள் ஆரத்தியாம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் வேதங்கள் கொட்டி புகழ்ந்து வணங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் கங்கையாம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் கங்கை யமுனையின் சோதரியாம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் நர்மதை சிந்து கோதாவரி தங்கை காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் நர்மதை சிந்து கோதாவரி தங்கை காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் ஆரத்தியாம் மங்கள் ஆரத்தியாம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் பாதங்கள் கொட்டி புகழ்ந்து வணங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் பாவங்கள் நீங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் பாவங்கள் போக்கி சாபங்கள் நீங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் தாபங்கள் நீக்கி தாகத்தை போக்கும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் தாபங்கள் நீக்கி தாகத்தை போக்கும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் ஆரத்தியாம் மங்கள் ஆரத்தியாம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் போற்றி புகழ்ந்து வணங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் மண்ணையும் பொன்னாக மாற்றிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் மண்ணையும் பொன்னாக மாற்றிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் உழவர்கள் வாழ்வினில் ஒளி தீப
அன்னைக்கு ஆரத்தியாம் உழவர்கள் வாழ்வினில் ஒளி தீபம் ஏற்றிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் ஆரத்தியாம் மக்கள் ஆரத்தியாம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் வேதங்கள் போற்றி புகழ்ந்து வணங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் கொட்டோடிடும் தென்னாட்டு கங்கையம் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் கொட்டோடிடும் தென்னாட்டு கங்கையம் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் வேதரும் போற்றி பாடி வணங்கிய காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் வேதரும் போற்றி பாடி வணங்கிய காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் ஆரத்தியாம் மக்கள் ஆரத்தியாம் எங்கள் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் வேதங்கள் போற்றி புகழ்ந்து வணங்கிடும் காவிரி அன்னைக்கு ஆரத்தியாம் வாழிய வாழிய வாழியவே எங்கள் காவிரியின் புகழ் வாழியவே வாழிய வாழிய வாழியவே எங்கள் காவிரியின் புகழ் வாழியவே வாழிய வாழிய வாழியவே எங்கள் செந்தமிழ் காவிரி வாழியவே வாழிய வாழிய வாழியவே எங்கள் செந்தமிழ் காவிரி வாழியவே செந்தமிழ் காவிரி வாழியவே செந்தமிழ் காவிரி வாழியவே செந்தமிழ் காவிரி வாழியவே பத்னி காவேரி லோபாமுத்ரா வரப்ரதா கமண்டலு கமனுபந்தா சர்வதீப அதிதேவதா விரஜா தக்ஷிண கங்கா பிரம்ம விஷ்ணு திவாத்மிகா சதுர்வேத பலோதாத்ரி நாம் ஷோடசகம் ஸ்ருதம் ஏபிர்நாம பதைர் நித்யம் பூஜை